எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் படம். நான் அவன் பேசுனதுல போய் அது அதிர்ச்சியாய் ஸ்லோ மோஷன் ஆயிட்டார். அந்த அளவுக்கு அண்ணே நீங்களே அதிர்ச்சியில இருக்கிற மாதிரி தான் இருக்கீங்கண்ணே. இது தெரியுதுன்னு ஒரு வாரம் படம் ரிலீஸ் ஆனப்ப நான் அதிர்ச்சியில சொல்லுமா. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சோஷியல் மீடியாவில் அப்பா ஏதாவது கஷ்டப்படுறாரு, அப்பாவுக்கு வீடியோ போடணும்னு நினச்சி நான் போட்டேன். நான் இப்படி படம் நடிப்பேன் எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு ஃபஸ்ட்டு படம் எனக்கு விக்னேஸ்வரன் அண்ணா வாய்ப்பு கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு படம் எல்லைக்கில் நடிக்க வாய்ப்பு கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு சீன் எடுத்தவொடனே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு சீன் ஷார்ட் கொடுத்தாங்க, அது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்தது. எப்படி சொன்னார் விக்னேஸ்வரன் அண்ணா சொன்னார், நீ எடுத்து பண்ணு, எவ்வளோ டேக்னாலும் பரவாயில்ல, நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொன்னார். அதுலேருந்து இப்போ தொடங்கி மரியாதை அண்ணா எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னை ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாரு. எல்லாமே எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் எனக்கு எல்லாமே பார்த்துக்கிட்டாரு. என்ன பார்த்துக்கிட்டாரு? அப்படி எல்லாமேனா எனக்கு கூட பிறக்காத அண்ணன், அவரு கூட பிறந்த அண்ணன். அப்படியா? ஓகே ஓகே. அவ்வளோ சூப்பராக பார்த்துக்கிட்டாரு. எல்லாருக்குமே தெரியுமே அவரை பார்த்துக்கிட்டது எல்லாமே. ஓகே ஓகே. ப்ரொடியூசர் அண்ணாக்கு ரொம்ப நன்றி. ரிலாக்ஸ். இதே துடிக்கிறது எனக்கு கேக்குது. அண்ணா மறந்துட போறானே பையன். படக்குன்னு வெளியே வந்துட்டு போதுமா, மறந்துட போறாரு. அதுதான் நான் தள்ளி நிக்கிறேன். கீழே விழுந்தாலும் விழுந்துரும் போல. சொல்லுமா. ப்ரொடியூசர் அண்ணாக்கு ரொம்ப நன்றி. நான் நினைச்ச ப்ரொடியூசர்லாம் ஒரு இடத்துல இங்கே நின்று பார்த்து நிற்பாங்க படத்தை நினச்சிருந்தேன். ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்ல இங்கேயும் அங்கேயும் ஓடி இருந்தாங்க. ரொம்ப துணுன்னு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்கறதுக்கு. இந்த படத்தை ஒரு நிமிஷமும் ரொம்ப செதுக்குனாங்க. இந்த படத்தை ஒரு நிமிஷம் கூட அங்கே உட்காரல. ரொம்ப எல்லாம் கஷ்டப்பட்டு இந்த படத்தை ரெடி பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ஜிவி அண்ணா ரொம்ப நன்றி அண்ணா. உங்க ரொம்ப ஃபேன் நானா. அவங்க எல்லா பாட்டு எல்லாமே பார்த்துருக்கேன். என்னது ஃபேன்? ஓகே, ரொம்ப ஃபேன் தான். உங்க எல்லா பாட்டுமே பார்த்துருக்கேன். நான் நினச்சேன் ஜிவி அண்ணா இருக்காது, எப்படி பேசுறது, நம்ம ஃபஸ்ட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் போகிறோமே கையில் நடந்துச்சு எனக்கு. ஆனால் அவர் என்ன சொன்ன, நான் எதுவுமே நான் பேசலை. அவரை கூப்பிட்டு எப்படிப்பா இருக்க, நல்லா இருக்கு, உங்கள் வீடியோ நல்லா இருந்தது பேசினாரு. அப்படியே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றி அண்ணா, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது. ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஹாப்பி ராஜ் படத்தை மார்ச் 27 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக போயிட்டு பாருங்க. ஹாப்பி ராஜுக்கு வாங்க, பெஸ்ட் அச்சீவ்மெண்ட் போங்க. ஃபேமிலி படம், சூப்பரான படம். ஹாப்பி ராஜுக்கு வாங்க, பெஸ்ட் அச்சீவ்மெண்ட் போங்க. சூப்பர்ரா தம்பி, சூப்பர். அத கொஞ்சம் அன்பா சொல்லுப்பா. அதான் எல்லாரும் வர்றீங்களா, என்ன மிரட்டறீங்களா? இப்படி மிரட்டனா எப்படி? வாங்கனா வந்து போறோம். ஒரு கியூட்டா சொல்லுமா, கியூட்டா சொல்லு. இன்ன வரைக்கும் நல்லா பேசினா கடைசில எங்கள இப்ப நீ தான் அதிர்ச்சியில இருக்க. பேர் அப்படியே மாத்திக்க வேண்டியது. படம் ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் வரைக்குமே ஹாப்பி தான் இருக்கு. படம் ஃபுல்லா ஹாப்பியா இருக்கும். எல்லாம் கண்டிப்பா மார்ச் 27க்கு வந்து பாருங்க. எல்லாரும் உழைப்பு ரொம்ப அதிகமா இருக்குது. கண்டிப்பா படம் எல்லாம் வெற்றியாடும். கண்டிப்பா சப்போர்ட் கொடுங்க மக்கள், நீங்க சப்போர்ட் தரணும். தேங்க்யூ. நல்ல கைத்தட்டல் கொடுங்க ரசூலுக்கு. தேங்க்யூமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த ஆடியோ லான்ச் இதெல்லாம் முன்னாடி வந்ததே இல்லை. ஏன்னா படம் அதிகமாக எனக்கு வந்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் ஒரு படம் ஒன்று வந்திருக்கு. ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. வரும்போதே அவ்வளோ ஒரு பதட்டம் தான். ஏன்னா விஜய் சேதுபதி சார், கவின் சார், ஏன்னா ஜிவி சார் இவங்கெல்லாம் முன்னாடி பார்த்துட்டு நம்ம என்னடா பண்ண போகிறோம், ஒரு மாதிரி அவ்வளோ பதட்டம். ஃபர்ஸ்ட்டு நான் நினச்சேன் ஈவெண்ட் சொன்னால் ட்ரெய்லர் லான்ச்னாரு, ஏதோ சின்னதாக ஒரு மினி ஹாலில் வச்சுட்டு அப்படி முடிச்சிடுவான்னு பார்த்தா உள்ள என்ட்ரி மாலெல்லாம் அடிச்சோன்னு பையன் ஆரம்பிச்சிச்சு. ஆஹா என்ன இவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணுறான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசர் ஜெயவர்தன் சார் அண்ட் கோபடி சார், ஜெய்காந்த் சார், அந்த எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் விஸ்ரத், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் இல்லைனா கண்டிப்பாக இது நடந்திருக்காது. ஸோ நீங்கள் எவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்கும் போது பரவாயில்ல வளர்த்தோம், எங்கள் ஒரு பையன் சொல்லிட்டு வாய்ப்பு கொடுத்தீங்க. நான் இன்னொன்று சொல்லணும், உங்களை தான் சீரியஸாக தான் சொல்கிறேன். நான் ப்ரொடியூசராக நான் படத்தில் ஷூட்டிங்கில் பார்த்ததே இல்லை. மொத்தம் 8 அசிஸ்டன்ட் டேரக்டர் இருக்கான்னு நினைக்கிறேன். இவங்களோட சேர்த்து 9 அசிஸ்டன்ட் டேரக்டர் நினைக்கிறேன். யார் அசிஸ்டன்ட் டேரக்டர் யார் ப்ரொடியூசர்னே தெரியல. சைடில் அங்கேயும் இங்கே ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இவங்க எல்லா வேலையும் செஞ்சுட்டாங்க. நடுவில் சீன் பேப்பர் நான் 2 தடவை தம்பி சீன் பேப்பர் கொடுன்னு இவர்கிட்டே கேட்டிருக்கேன். ப்ரோ அந்த அளவுக்கு என்ன ப்ரோ நீங்கள் பண்ணுறீங்க கேட்டால் இல்லை நம்ம அப்படி தான் இருக்கோம், நம்ம படலாம் ஒரு ஃப்ரேம் அப்படி வரணும் இப்படி வரணும் சொல்லிட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் நாளாக கேள்விப்பட்ட வரைக்கும் படம்லாம் போகிறது முன்னாடி சித்தா சொல்லி அனுப்புறாரு. ப்ரொடியூசர்லாம் வருவாங்க, சும்மா போவாங்க, அப்புறம் கிளைமேக்ஸில் வருவாங்க. பார்க்கும் போதெல்லாம் வணக்கம் வேணாரு. அண்ணன் ப்ரொடியூசர் டெய்லி வந்துட்டு இருக்காங்க, டெய்லி எப்படி வணக்கம் வைக்கிறது. அந்த மாதிரி தினமும் ப்ரொடியூசர் அங்கேயும் இங்கே வந்து ஒரு மாதிரி விஸ்வநாத் ப்ரோலாம் இன்னும் கொஞ்ச நாள் போனால் அவர் அவரே ஃபுட்டு போடுறாரு, கேப் அனுப்பி அவரே விடுறாரு. இது உண்மையிலே எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரா இவங்க என்ன? சரி ஓகே படம் செம்மையாக வருதுன்னு சொல்லிட்டு ஒரு அப்புறம் திடீர்னு ஃபேமிலியோட வந்து ஜெயவர்தன் சார் வந்து எல்லாரும் கிஃப்ட் கொடுக்குறாரு, இந்த மாதிரி வச்சுக்குமான்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு ப்ரொடியூசர் நான் பார்த்ததே இல்லையே. ஏன்னா படம் போய் ஒரு அவுட் பார்த்து தான் பரவாயில்ல, நம்ம ஒன்று இப்போ தான் ஃபஸ்ட் இயர் நடிக்கிறோம், பட் பரவாயில்ல. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்டு ஜிவி சார் எப்படி சொல்கிறது, அவர் ஃபேவரட் மியூசிக் டைரக்டர். நான் சின்ன வயசுலேருந்து அவரோட பாட்டெலாம் கேட்டு வளர்ந்துருக்கேன் சார். அப்படி சொல்ல நினைக்காதீங்க, ஆனால் உண்மையிலே உங்கள் பாட்டெலாம் கேட்டு வளர்ந்துருக்கேன் சார், ரொம்ப பிடிக்கும். ஜிவி சார் வந்து ஒரு ஓப்பனாக சொல்லணும்னா இப்போ இருக்கிற அதான் ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி
24/7 ஏடிஎம் மிஷின் எப்படி வேலை செய்யுதோ 24/7 ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாரு, ட்ரெண்டிங்லேயே இருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரைலர் ஆடிச்சு முடியும் வீட்டுக்கு போகிறதுக்குள்ள ஏதாவது ஃபர்ஸ்ட் சிங்கிள், ஏதாவது டீசரு ஏதோ வந்துகிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு இப்போ நான் குடிஞ்சு கீழே தோறதுக்குள்ள ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகலாம் ஜிவி சார். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு அவ்வளோ வைபா ட்ரெண்டிங்லேயே இருக்காரு. நான் இப்போதான் விஸ்வநாதன் சார், சூர்யா சார் டீசர் பார்த்தேன். நான் பயந்துட்டேன், இங்க ரொம்ப நேரம் உட்காந்துருக்காரு, ஒரு வேளை இங்க அமுச்சிட்டு இருக்காரு அதை டியூனை. ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்லேயே நம்ம சீன் நடிப்பாரு, முடிச்சுட்டு அதிர்ச்சி இங்கே வா இது எப்படி இருக்கு டியூன் சார், செம்மையா இருக்கு சார், அப்படியே கூப்பிட்டு அங்கேயே அனுப்பார். ஸோ அந்த மாதிரி திருவுரெல்லாம் ட்ரெண்டிங் சார். நீங்கள் எவ்வளோ பண்ணாலும் என்ன பண்ணாலும் ரசிக்கிறதுக்கு நாங்கள் இருங்க சார், பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் கூட நடிச்சது அவ்வளோ ஹாப்பி சார். ஏன்னா முதல் நாள் போன உடனே ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு, ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் போய் நிற்கிறேன். முதல் எடுத்த உடனே தம்பி உன் வீடியோலாம் பார்த்துருக்கேன், நல்லா பண்ணுற, சூப்பராக பண்ண சொன்னார். அப்பயே சாரோட வைப் எனக்கு செட் ஆயிடுச்சு. ரொம்ப ஹாப்பி, தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஜார்ஜ் மரியா சார், ரொம்ப ஹாப்பி உங்க கூட ஒர்க் பண்ணது சார். ஏன்னா அவ்வளோ முன்னெல்லாம் கேள்விப்படுறேன், வடிவேல் சார் தான் எமோஷனாகவும் நடிப்பார், காமெடியாகவும் நடிப்பார், எல்லாம் சொல்லி நானும் பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் எமோஷனாகவும் சரி காமெடியாகவும் சரி பின்னி பெடல் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்னா அது நீங்கள் தான் சார், ஜார்ஜ் மரியா சார். நன்றி சார். அண்டு கௌரி மேம், நல்ல நல்ல கதைகளை சூஸ் பண்ணி நடிக்கிறீங்க, ரொம்ப நன்றி. நான் கூட ஆக்ட்ரஸ்னாலே வருவாங்க, ஹீரோ கிட்ட தான் பேசுவாங்க, டீ காஃபி குடிச்சிட்டு போயிடணும்னு நினச்சேன். அப்படி இல்லை, எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக பேசி ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, எல்லாருக்கிட்டையும் ஹாப்பியாக பேசுனீங்க. நன்றி கௌரி மேம். அண்டு அப்புறம் ஒன்று யார், அப்பா சார் வரல இன்னைக்கு. அப்பா சாரோட பெரிய ஃபேன், சீரியஸாகவே. அவரோட ஆனந்தம் படம், அப்புறம் நம்மளுக்கு தெரியும் விஐபி, ஆனந்தம், அப்புறம் வந்து மின்னலே, காதல் தேசம், இந்த பந்தா பார்வசியம்னு ஒரு படம் இருக்கால, செம்ம காமெடி கலக்கிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி சாரோட எல்லா படங்களும் பார்த்து ரசிச்சிருக்கேன். ஏன்னா அப்பா சார் எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்குன்னா, எனக்கு இப்போயே தெரியும், எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா சன் டிவி, இசேரி, சன் மியூசிக், இதில் இந்த ஆனந்த படம் போட்டாலே அந்த பாட்டு போட்டாலும் சரி உட்காந்துட்டே இருப்போம். அப்படி ஒரு ஃபேன் அவரோட எல்லாம் பார்ப்போம். ஆனால் நேரில் அவர் இல்லை, செம்ம வைப்பாக செம்ம எனர்ஜெட்டிக்காக இருந்தார். ஸோ அவர் மிஸ் பண்ணுறேன் சார். அப்பா சார் கம்பேக் கொடுத்துக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச் சார். அண்டு இந்த ஒன் அண்ட் ஒன்லி இந்த கேப்டன் எங்களோட படம் எனக்கு வாய்ப்பு கொடுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு 63 ஆடிஷன் எடுத்து 64 தான் நான் போய், இதுக்கு மேலே ஆடிஷன் தான் டைம் ஆகிடும், ஷூட் உடனே போக சொன்ன ஒரே காரணத்துக்காக எனக்கு செலக்ட் பண்ணேன். மரியா ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். எனக்கு தெரியும் ப்ரொடியூசர் மட்டும் அவ்வளோ ப்ரெஷர் பண்ணலைன்னா நீங்கள் மாற்றிருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஒன் செகண்ட். ஜெயவர்தன் ப்ரோ, ஜெயகாந்த் ப்ரோ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வருவார், படத்தில் செம்ம எனர்ஜி, அவர் வைப்புனா சீன் போவோம், தலைவா செம்ம சீன் இப்படி பண்ணுவார், நான் செம்மையாக பண்ணுவேன், சூப்பராக இருக்குது, பட் இது ஒன்று பெஸ்ட்டுன்னு திருப்பி பண்ணுவேன், சூப்பராக பெஸ்ட்டுன்னு படம் முடியிற வரைக்கும் நான் பண்ணுறதை பண்ண விடாமல் அவர் என்ன நினச்சாலும் அதை பண்ணிட்டாரு. ஸோ டப்பிங்லேயே அதை தான் தலைவா பயங்கரமாக போகிறத நான் நினச்சிட்டேன், டப்பிங்கில் பயங்கரமாக போட போகிறோம், ஸ்கோர் பண்ணலாம், டப்பிங்கில் தலைவா பயங்கர போடுனாரு. போட்டேன், வந்து டீச்சர் தலைவா போட்ட எதுவுமே இல்லையே தலைவா, அதுதான் நீ போடு நான் பார்த்துக்கிறேன்னாரு. ஸோ இப்போ மார்ச் 27 எவ்வளோ வரும்னு தெரியல, பட் இருந்தாலும் படம் நல்லா வைபாக தலைவா, டீச்சர் வேற லெவல் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். அண்டு ஜஸ்டின் பிரபாகரன் சார், ஆள் சாஃப்டா எவ்வளோ அவ்வளோ அழகாக இருக்கிறோ, அதோட ஒரு மியூசிக்கும் அவர் மாதிரி அவ்வளோ அழகாக சூப்பராங்க சார். சர்வமாயா, சிறை மாதிரி, நீ ஒரு லக்கி சாம், இந்த படமும் கண்டிப்பாக உங்களால் ஹிட் ஆகினா வெடிக்கிறேன் சார். ஸோ நல்லது நடக்கும்.